ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2011 வெளிவந்த இன் டைம்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் வேற லெவல்ல இருந்தது. அதைத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நாமெல்லாம் பிறக்கிறப்ப குழந்தையா பிறக்கிறோம், வயசாகி செத்துறோம். ஒரு சின்ன கற்பனை, ஃபியூச்சர்ல டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாம் வளர்ந்து நம்ம யாருக்குமே 25 வயசுக்கு மேல போறதில்ல. எப்பவுமே நாம 25 வயசோட இளமையோட இருப்போம். இதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இதை கேட்டோன்னே நம்மளுக்கு இந்த ஊர் எங்க இருக்கு, நம்மளும் அங்க போய் இருக்கலாம் அப்படின்னு தோணும். இங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். வாழ்க்கையில நல்லதுன்னு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஊர்லயும் யாருக்கு 25 வயசுக்கு மேல ஆகலினாலும் இங்கே ஒரு கெட்டது இருக்கு. அது என்னன்னா, இந்த ஊர்ல பணம் கிடையாது, எல்லாம் டைம் தான். யாருமே பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க, டைமுக்காக தான் வேலை செய்வாங்க. இவங்க கையில ஒரு டைமோடு வேலை செஞ்சு அந்த டைம் தான் சம்பாதிப்பாங்க, பணத்தை சம்பாதிக்க மாட்டாங்க. அந்த டைம் எவ்வளவு நாள் இருக்குதோ அது வரைக்கும் இவங்க 25 வயசோட இருக்கலாம். அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க அடுத்த செகண்டே வந்து இறந்துருவாங்க. ஏடிஎம் கார்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்க கையை ஸ்கேன் பண்ணி அதுல இருந்து டைமை எடுத்துக்கலாம், டைமே அவங்களுக்கு வந்து இன்னொருத்தங்களுக்கு இருந்து கொடுத்துக்கலாம். ஃபியூச்சர்ல பணம் தான் டைமா மாறி இருக்குது. பணம் எந்த உருவத்துல மாறினாலும் எல்லா சமுதாயத்திலும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே தான் இருக்கு. பணக்காரன் ஏழை வித்தியாசத்துக்கு எதிராக போராட நம்ம படத்தோட ஹீரோ வந்து கிளம்புறான். அவனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருது, என்னென்ன தடைகள் வருது, அதையெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இதுதான் இந்த படத்தோட கதை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் குயிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம இந்த படத்தோட நிறுத்த போறது கிடையாது, தொடர்ச்சியா நம்ம படத்தை போட்டுட்டே தான் இருப்போம். இந்த சேனல்ல சூப்பரான வித்தியாசமான கதைகளை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க இப்போ 2011 வெளிவந்த இன் டைம் அப்படிங்கிற படத்துக்குள்ள போகலாம். என்னடா டைமே ஆக மாட்டேங்குது, பொழுதே போக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துல இருக்க எல்லா கையிலும் ஒரு டைம் ஓடிட்டு இருக்குது. அந்த டைம் எவ்வளவு இருக்குதோ அவங்க அந்த நிமிஷம் வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும். அந்த டைம் முடிஞ்சதுன்னா இறந்துடணும். எல்லாருமே வேலைக்கு போறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி பணத்துக்கு பதிலா அவங்க கையில டைம் தான் சேர்த்து விடுவாங்க. அந்த டைமுக்காக தான் எல்லாருமே உழைச்சிட்டு இருக்காங்க. இங்க யாருக்குமே வயசாகாது, நோய் வந்து சாகிற சீனும் கிடையாது. எல்லாரும் இளமையா தான் இருப்பாங்க. சின்ன குழந்தையா பிறப்பாங்க, 25 வயசுக்கு வரைக்கும் வளருவாங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே வயசாகாது. அதிக டைம் வச்சிருக்கிறவங்க ரொம்ப பணக்காரங்க, அவங்க ரொம்ப நாள் அப்படியே இருப்பாங்க. கம்மியான டைம் வச்சிருக்கவங்க இங்க ஏழைங்க, அவங்க இளமையா இருந்தாலும் இறந்துருவாங்க. நேரம் தான் எங்க காசு. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கையை கட்டுறாங்க, அதுல 23 மணி நேரம் இருக்குது. அதுதான் நம்ம ஹீரோவோட கையை. தன்னோட டைமை பாத்துக்கிட்டே பெட்ல இருந்து காலையில எந்திரிக்கிறான் நம்ம ஹீரோ. இவங்கதான் அவங்க அம்மா. இவங்களுக்கு வயசு 50. இன்னைக்கு அவங்களுக்கு 50வது பர்த்டே. பாத்தீங்களா எவ்வளவு எங்க இருக்காங்க? ஆமா, முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்குமே 25 வயசுக்கு மேல போகாது. இப்ப பையனுக்கு 25 வயசு தான், இவங்க அம்மாவுக்கு 25 வயசு தான். இவங்க கையில ஒரு 3 நாள் டைம் இருக்கு. அதை வச்சுதான் எலக்ட்ரிக்கல் பில்லு, வாடகை எல்லாம் கட்டணும். நீ வேலைக்கு போயிட்டு டைம் கொண்டு வா, நைட் வந்து எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இவனு சரிமா அப்படின்ட்டு கிளம்பி போறான். பசியோட வேலை செய்யாதா, இந்த ஒரு half an hour டைம் தர அப்படின்னு அவங்க அம்மா தன்னோட டைமே கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோட்ட ஒரே ஒரு நாள் வாழ்றதுக்கான டைம் தான் இருக்குது. அந்த டைம் முடிஞ்சதுன்னா இறந்துருவான். அதுக்குள்ள இவன் வந்து வேலைக்கு போய் டைம் ஆட் பண்ணி ஆகணும். சிட்டியில ஒரு பரபரப்பு அங்க இங்க ஓடிட்டே இருக்காங்க. ஏன்னா டைம்க்காக சம்பாரிச்சாகணும். போர் அடிக்குதுன்னு எவனு வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணலாம் எங்கேயுமே உட்கார முடியாது. ஒரு டீ கடைக்கு போய் காஃபி கேட்கறான். 8 மினிட் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து வரைக்கும் 4 மினிட்ல இருந்து இன்னைக்கு 8 மினிட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப எல்லாம் விலை ஏறிடுச்சு. ஒரு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு ஃபேக்டரிக்கு போறான். வேலை செஞ்சுட்டு வந்து சம்பளத்தை வாங்குறான். இன்னைக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு நேத்தி கூட. ஏன் நேத்தை விட இன்னைக்கு டைம் கம்மியா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். இல்ல விலையெல்லாம் ஏறுனால இப்போ சம்பளம் வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வேற கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கிளப்புக்கு போறான். அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க பாரு, அவன் கையில 100 வருஷத்துக்கான டைம் வச்சிருக்கான். அவன் தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுக்குறான் அப்படின்னு ஒருத்தனை காட்டான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போய், இவ்வளவு டைம் வச்சுட்டு நீங்க எப்படி சுத்தலாமா, எவனா திருடிக்கு போறான், இங்க இருக்காத நீ கிளம்பு அப்படிங்கிறான். எந்த டைம்ல அப்படி சொன்னானே தெரியல ஹீரோ. உடனே அங்க ஒரு திருட வந்துடுறான். இவன் ஃபேமஸான திருட. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தேடி டைமை புடிக்கிட்டு அவனுக்கு ஹீரோ வைக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டுருவான். ரொம்ப மோசமான ஆளு. அவனை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறான். ஆனா ஜன்னல்ல எட்டி பாக்குறா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான். 100 வருஷம் டைம் வச்சிருக்கிறவன் திடீர்னு வாமிட் பண்ணிடுறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ உள்ள பூந்து அவனை காப்பாத்திடுறான். ஒரு பழைய பில்டிங்ல போய் உட்காந்துக்கிட்டு, ஏண்டா எங்களுக்கெல்லாம் ஒரு வாரமே டைம் இல்ல, சில பேருக்கு அரை மணி நேரம் கூட டைம் இல்ல, நீ 100 வருஷத்து டைம் வச்சுக்கிட்டு இங்க அசால்ட்டா சுத்திட்டு இருக்கியே, அம்மா உனக்கு என்ன பைத்தியம் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பணக்காரன், உன்னோட ரியல் வயசு என்னன்னு கேக்குறான். ஹீரோ, எனக்கு ரியல் வயசு வந்து 28, ஆனா எனக்கு வந்து 105. எனக்கு வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் இப்படின்ட்டு இப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் அங்கேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த பணக்காரன் நேரமா எந்திரிச்சு ஹீரோ கையில எல்லா வருஷத்தையும் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண் முடிச்சு பாக்குறான். கையில டைம் பார்த்தா 100 வருஷம் இருக்கு. என்னடா இது, எப்ப நம்ம கையில 100 வருஷம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு பக்கத்துல பாக்குறான். பக்கத்துல அவனும் இல்ல. உடனே தூரத்துல ஜன்னல்ல பார்த்தா அவன் ஏதோ தூரமா ஒரு பாலத்துல உட்காந்துட்டு இருக்கான். என்னடா பண்ண போறான், சூசைட் பண்ணிக்க போறான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்த நம்ம ஹீரோவும் ஓடுறான். அதுக்குள்ள அவனுக்கு டைம் முடிச்சு கீழே விழுந்து செத்துறான். நம்ம ஹீரோனால காப்பாத்த முடியல. அப்போ மேல ஒரு கேமரா இருக்கும், அது வந்து இவங்களை வாட்ச் பண்ணிருக்கும்.
ஃபர்ஸ்ட் வாயில பால்கோவா வந்து விழுந்த மாதிரி 100 வருஷம் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க இவன் இருக்கிற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம், ஏன் ஒரு 2 நாள் கூட முழுசா யார் கையில இருக்காது. இவங்கிட்ட 100 வருஷம் இருக்கு. சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவனோட ஃப்ரெண்டு கிட்ட போறான். அவன் வந்து பயங்கரமான குடியாரன். அவனுக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்கு. டேய் நண்பா, நம்ம 2 பேரும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். அதுக்கு என்ன ஒரு 10 வருஷம் நம்ம ஃப்ரெண்டா இருப்போம் அப்படிங்கிறான். ஓகே இந்த அப்படின்னு 10 வருஷம் கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமாயி போச்சு. என்னடா பெரிய பேங்க் இது கொள்ளையடிச்சியா 10 வருஷம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில பாத்தீங்கன்னா 90 வருஷம் இருக்கு. இந்த 10 வருஷத்தை வந்து பார்த்து வச்சுக்க, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பர்த்டே, அவங்களுக்கு போய் நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்க போறான் நம்ம ஹீரோ. அவங்க அம்மா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற லோன் எல்லாம் கட்டுந்து போக கையில பேலன்ஸ் 1.5 மணி நேரம் இருக்கு. பஸ் டிக்கெட் 1 மணி நேரம், மீத ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு பஸ்ல ஏறினா அவன் 2 மணி நேரம் கேட்கறான். என்ன எப்பவுமே 1 மணி நேரம் தானே, நீங்க என்ன இன்னைக்கு 2 மணி நேரம் கேட்கறீங்க? இல்லம்மா எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னா என் பையன் வந்து பேலன்ஸ் காசை கொடுத்துருவான், என்ன ஏத்திட்டு போங்க அப்படின்னு சொல்றான். டிரைவர் வந்து இல்ல அதுக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் இல்ல, அப்படியெல்லாம் நாங்க ஏத்திட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற யாருமே ஹெல்ப் பண்ணல. ஆனா போங்கயா, இப்படியா வந்து விலை ஏத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு அவங்க இறங்குற பஸ் ஸ்டாப்ல போய் பூச்செண்டெல்லாம் வாங்கி வச்சு நின்று இருக்கான். இன்னைக்கு பர்த்டேக்கு பஸ் வருது. ஆனா பஸ்ல அவங்க அம்மா இல்ல. ஐயோ, இந்த பஸ்ல வந்தாதான் டைம் கரெக்டா இருக்கு, நம்ம மீட் பண்ண முடியும், நம்ம அவங்களுக்கு டைம் கொடுத்தாதான் அவங்க உயிர் வாழ முடியும். இப்ப இந்த பஸ்ல இல்லாம நடந்து வந்தாங்கன்னா இங்க வந்து சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல அந்த பஸ் வந்த திசையை நோக்கி ஓடுறான். அவங்க அம்மாவும் உடனே வந்து பையனை பார்த்தாகணும் அப்படின்ட்டு 2 பேரும் எதிர திசையில ஓடி வர்றாங்க. இன்னைக்கு வேற அவங்க அம்மாவுக்கு வேற பர்த்டே. கடைசி செகண்ட் அப்படியே டைம் வந்து முடிய போகுது. இந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. 2 பேரும் கையை நீட்டிட்டு வர்றாங்க. அவன் பையனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அம்மாவுக்கு வந்து டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதான் ஓடியாராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமா கையை நீட்டிட்டு ஓடுறான். கிட்ட வந்து ஜஸ்ட் அந்த 1 செகண்ட்ல டைம் முடிஞ்சு அப்படியே அவங்க அம்மா நம்ம ஹீரோ கையிலேயே அப்படியே வந்து விழுந்து இறந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவனால தாங்க முடியல. டைம்னால வருங்க பர்த்டே அன்னைக்கு அம்மா வந்து இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கதறி கதறி அழுகுறான். ஆனா எந்த ரூபத்துல வந்தாலும் ஏழைங்களோட வாழ்க்கையில எப்படி விளையாடுது பாத்தீங்களா? இறந்து போன பணக்காரனோட உடலை போலீஸ் வந்து செக் பண்ணுது. அதுல ஒரு போலீஸ் இருக்கான். இவன் லஞ்ச பிரிச்சாலி. இவன் இறந்துட்டு போறான். இவனை யாரு கேட்டான், இவன் கையில 100 வருஷம் இருந்ததுல அந்த டைம் எங்க, அதை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல சர்வேலன்ஸ் கேமராவில பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அதுல இருப்பான். இவன் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனைத்தான் தேடணும்னு ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான் இந்த போலீஸ். ஹீரோ 12வது ஜோன்ல இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஏழைங்க. அதுக்கு காரணம் மொதல் ஜோன்ல பணக்காரங்க இருக்காங்க. அவங்க வந்து பணத்தை, அதாவது பணங்கிறது வந்து டைம், அதை வந்து பதுக்கி வச்சு இங்க ஏழைகளுக்கு அந்த டைம் கிடைக்காதனாலதான் இருக்கிற விலைவாசி எல்லாம் ஏறி நிறைய ஏழைங்க வந்து சாகுறாங்க. ஆனா பணக்காரங்க அங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம அங்க போய் அவனுக்கு இருக்கிற டைமை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு கொண்டாந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோனுக்கு போறான். 12வது ஜோன்ல இருந்து 1வது ஜோனுக்கு போகணும். இடையில இருக்கிற ஜோன் எல்லாம் கடந்து போறதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஜோன்லயும் ஒவ்வொரு மாசம் கட்டுறான். கிட்டத்தட்ட ஜோனுக்கு மட்டுமே 1 வருஷத்தை வந்து டேக்ஸா கட்டிடுறான். 1வது ஜோன் சிட்டிக்கு போயிடுறான். அங்க போயிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜோன்ல இருக்கிற மாதிரி அவங்க டைம் இல்லாத மாதிரி அடிக்கடி அவசரமா வேலையை செய்வான். இங்க அதே மாதிரி அவசரமா செய்யறான். ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் நிறைய வந்து 100 வருஷம் 200 வருஷம் கையில டைம் வச்சிருப்பாங்க. அதனால எல்லாமே ஸ்லோவா ஜாலியா தான் இருப்பாங்க. ஆனா இவன் எப்பவும் போல வழக்கம் போல வேகமா போறான். இவனுக்கு அதே பழக்கமாயி போச்சு. அப்போ இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, யாரா வித்தியாசமா இப்படி அவசரமா ஓடிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கே ஞாபகம் வருது, ஓ இப்ப நம்ம பணக்காரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து அப்படியே லக்ஸுரி வாழ்க்கை வாழ்றான். ஹீரோ இங்க டைம் சம்பாதிக்க ஒரே ஒரு வழி கேசுதான் முடிவெடுத்து ஒரு கெசினோக்குள்ள போறான். அங்க ஒருத்தர் மொத்தமா 250 வருஷத்தை கையில் வச்சிருக்கான். அவங்க வந்து ரொம்ப பணக்காரன். அவனோட பொண்ணுதான் ஹீரோயினி. அவன் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றான், இவன் நல்லா பொடி பையன், இவனுக்கு எங்க விளையாட தெரிய போகுது அப்படின்னு வந்து கிண்டல் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற மொத்த வருஷத்தையும் பெட்டா கட்டுறான். ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் பெட்டா கட்டிடுறான். உடனே கேம் வந்து பயங்கர விறுவிறுப்பா நடக்குது. அப்ப கடைசி 2 செகண்ட்ல வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சு அவங்க கையில டைம் ஆட் ஆயிருது. அடுத்தடுத்து பெட்டி கட்டி அவங்க கிட்ட இருந்து நிறைய டைம் வந்து ஜெயிச்சிடறான். பயங்கரமான ஆளு போல் இருக்கு, இவனுக்கு பல வித்த தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான். ஹீரோ ஒரு காஸ்ட்லி கார் வாங்கிட்டு அந்த பார்ட்டியை அட்டெண்ட் பண்ண போறான். அந்த சமயத்துல அந்த போலீஸ் நம்ம ஹீரோ இத்தனை டோல்கேட் தாண்டி அந்த ஜோன் 1க்கு போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடறான். பார்ட்டிக்கு போன ஹீரோக்கு அங்க என்னென்னமோ இருக்கு, அது சாப்பிடறதா என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அவனுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பணக்கார வந்து இது என்னோட பொண்ணு, இது என்னோட மாமியாரு, இது எங்க அம்மா அப்படின்னு 3 பேர்த்த காட்டுறான். 3 பேர் ஈக்குவல் வயசு. ஏன்னா இந்த காலத்துல யாருக்குமே வயசு ஆகாது, எல்லாத்துக்கும் 25 வயசு தான். அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு அந்த போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு அவங்க இருக்கிற டைம் எல்லாம் பிடிங்கிடுறாங்க. கொஞ்சம் டைம் மட்டும் விட்டுறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயினே பிடிச்சு கன் பாயிண்ட்ல வச்சு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. வர்ற வழியில காரை நிப்பாட்டிட்டு கையில பாக்குறான். கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்கு, என்னடா பண்றது இவகிட்ட கேட்கலாமா அப்படின்ட்டு அவன் கையை பாக்குறான். அதுல ஒரு 10 வருஷம் இருக்கு, கொஞ்சம் நிமிஷம் கூட உனக்கு கடனா கூட நான் வந்து தந்துடுறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான்.
ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து லோக்கல்ல டைம் திருடிட்டு சுத்திட்டு இருக்கிறவன் ஒரு டிராப் ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்கான். அதுல மாட்டி கார் அப்படியே கவுந்துருது. 2 பேரும் மயக்கம் போட்டுறாங்க. அங்க வந்து இவனுங்க எல்லாம் ஹீரோ கையில கம்மியா தான் டைம் இருக்கு, அவனை விட்டுறாங்க. இவகிட்ட 10 வருஷம் இருக்கு, ஃபுல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு போலீஸ் வருது. ஒரு 1/2 hour மட்டும் விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப திமிரு பிடிச்சுவா. அவகிட்ட அதிக டைம் இருக்கிறப்ப அவன் கேட்டது தரல. இப்ப வந்து அவகிட்ட டைம் குறைஞ்சிருச்சு, ஏதாச்சும் பண்ண அப்படின்னு கேக்குறான். இப்ப தெரியுதா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பாதி டைம் வாங்கிட்டு 2 பேரும் ஃப்ரெண்டுக்கு ஒரு 10 வருஷம் கொடுத்தோம்ல, அவங்ககிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அழுதுட்டு இருக்கா. நீ 10 வருஷம் கொடுத்த, அவ காஞ்ச மாடு கம்மல ஊந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து குடிச்சே அழிச்சிட்டான். அவங்ககிட்ட போய் 10 வருஷம் குடிச்சா வித்திருப்பானா? இப்ப அவன் குடிச்சு செத்தே போயிட்டா அப்படின்னு வந்து சொல்றான். என்ன பண்றது, சாப்பாடு இல்லையோட கொஞ்சம் 2 நேரம் சாப்பிடாம கூட தரலாம். ஆனா டைம் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது. டைம் முடிஞ்சதுன்னா சாக வேண்டியதான். அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம ஹீரோயினுக்கு அதுல ஒரு கம்மல் இருக்குது, ரைட்டு, இதை வித்து ஏதாவது பண்ணுவான்னு முடியுமான்னு பாக்கலான்ட்டு அதை கழட்ட சொல்லி அதை வாங்கிட்டு போய் கடையில் கொடுத்தா அது வைர மோதிரம். ஆனா இவங்க வந்து 2 நாள் தான் டைம், வாங்குறனா வாங்கிக்க, இல்லைன்னா உன் நகை எடுத்துட்டு போ அப்படிங்கிறான். உடனே சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு 2 நாள் டைம் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவே பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணு வேணும்னா ஒரு 1000 வருஷம் எனக்கு கொடு, இல்லைன்னா உன் பொண்ணை கொன்றுவேன். அது நீ கொடுக்கறது வந்து இங்க ஒரு ஆபீஸ் இருக்குது, டைம் வந்து எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குற ஆபீஸ், அங்க இருந்தா கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லிடுறான். இப்படி பேசிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல. இப்ப இருக்கிறது வந்து அந்த 2வது ஜோன் ஏழைங்களா இருக்கிறது. நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்னடா ஏழைங்களை இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு போக போக அவளுக்கு அப்படியே கொஞ்சம் மனசு மாறுது. அடுத்த நாள் வந்து உங்க அப்பா வந்து காசு கொடுப்பாரா இல்லையா மாட்டாரா அப்படின்ட்டு மேல ஒளிஞ்சிருந்து அந்த லோன் கொடுக்குற இடத்த பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் வரல. எங்க அப்பா என்ன உழைச்சு சம்பாதிச்சு மேல வந்தாருன்னு நினைக்கிறியா? ஏழையெல்லாம் ஏமாத்தி வட்டி மேல வட்டி ஓட்டி மேல வந்தாரு. அவருக்கு எப்பவுமே அவருதான் முக்கியம். அதனால எனக்காக காசு வந்து தரமாட்டாரு. இப்ப என்ன பண்றது? சரி நீ போய் உங்க வீட்டுல போய் போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறான். ஹீரோயின் போய் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணலான்ட்டு போன் பண்ணி பயங்கரமா திட்டுறான். என்ன விட உனக்கு காசு தான் பெருசா அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறப்ப பின்னாடி பாக்குறான். அப்ப ஹீரோ வந்து அந்த போலீஸ் வந்து சுடுறதுக்கு கன் எடுத்துட்டு வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோயின் கையில வந்து கன் எடுத்து அந்த போலீஸ் வந்து டம்முன்னு ஒரு சுடு. அந்த போலீஸ் சாகிற மாதிரி இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ போய் அவங்க இருக்கிற கொஞ்சம் நிமிஷத்துக்கு வந்து கொடுக்குறான். அப்புறம் அந்த போலீஸ்காரே எடுத்துக்கிட்டு 2 பேரும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆமா, எதுக்கு நீ அவனுக்கு டைம் கொடுத்த அப்படின்னு வந்து ஹீரோயின் கேக்குறான். ஆமா, அவன் காரை நம்ம எடுத்துட்டு வந்தோம், இதுலதான் டைம் இருக்கும், அதை நம்ம எடுத்து வந்துட்டு அவன் இறந்து போயிட்டானா கடைசியில் இது போலீஸ் கேஸ், பெரிய கேஸ் ஆகி போயிடும். என்ன பண்ணலாம், நாமளும் வந்து ரேபரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பணக்காரங்கள கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட திருடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே அப்படியே திருடுறாங்க. அங்க இருக்கிறவங்க திருடி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இவனுக்கு டைம் எங்க எடுக்குறதுன்னே தெரியல. உடனே ஹீரோயின் சொல்றான், எங்க அப்பா பேங்க் இங்கதான் இருக்கு, அங்க டைம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடச்சு திருடி அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து டைம் கொடுக்குற, எல்லாத்தையும் வந்து பணக்காராக்கி விடுறான். அதனால செம காண்டான அந்த பணக்கார போலீஸ் கூப்பிட்டு அவனை ஏன் என்ன அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த போலீஸ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் மாதிரி ஆகி போச்சு. இவ பொண்ணு தானே சுட்டான், உன் பொண்ணையும் சேர்ந்து தான் அரெஸ்ட் பண்ண போற அப்படின்னு இவனையே மிரட்டிட்டு போறான். லோக்கல்ல கொஞ்சமா டைம் வச்சிருக்க திருடிட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த லோக்கல் திருடன். இவன் என்ன பண்றான், இப்ப போய் திருடுறதுக்கு போறான். ஆனா இப்ப அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் டைம் அதிகமா இருக்கு. முன்னாடி எல்லாம் அவங்க கிட்ட டைம் அதிகமா இருக்காது, அதனால அவங்க கிட்ட எந்த வெப்பன் இருக்காது. ஆனா இப்ப அவங்க கிட்ட டைம் இருக்கிறதுனால அதையெல்லாம் வச்சு வெப்பன் எல்லாம் அவங்க வச்சிருக்கானுங்க. இவன் போய் பணத்தை கேட்டா அவங்க வந்து வெப்பன் எடுத்து காட்டுறாங்க. இவனுக்கு மொக்கையாகி போயிருது. இவனை இப்ப வந்து ஒரு கோமாளி மாதிரி ஆக்கிடுறாங்க. இதனால நல்லா திருடி தின்னுட்டு இருந்தா இப்ப அதுக்கு வழி இல்லாம ஆகி போச்சுட்டு இவன் எங்க போனாலும் இவனை வந்து மொக்கையாயிருது. அப்போ மேல போர்ட்ல போட்டிருக்காங்க, அந்த ஹீரோவையும் ஹீரோயினும் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ரிவார்டு அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி இவனை நம்மளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இவனே களத்துல இறங்குறான். ஹீரோ ஹீரோயின் 2 பேர்கிட்ட இப்ப கையில வந்து டைம் இருக்கு, அதனால நல்லா ஓட்டல தங்குறாங்க. என்னதான் இருந்தாலும் போலீஸ் வந்து அங்க ட்ரேஸ் பண்ணி வந்துருது. யாரோ ஒருத்தர் வந்து தகவல் கொடுத்துறாங்க, அதனால ட்ரேஸ் பண்ணி வந்துடுறாங்க. அதனால அங்கிருந்து தப்பிச்சு இந்த வாட்டி ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் எல்லா ரூமும் புக் பண்ணிடுறாங்க. அப்பதான் நம்மள யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த சமயத்துல ஒருத்தன் அந்த ஹோட்டலுக்கு வர்றான் ரூம் கேட்டு. ஆனா இல்ல, இங்க எல்லா ரூமும் ஃபுல், இவங்கதான் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறான். இந்த லோக்கல் திருட வந்து அங்க ஒரு 10 பேர்த்த புடிச்சு அவங்கள பத்தி தகவலை வந்து எல்லாத்தையும் கேட்டு இருக்காங்க. கன் பாயிண்ட் வச்சு யாருக்கும் தெரியல, இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஹோட்டலுக்கு வந்தவங்க பார்த்துட்டு இவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. திருடனா அவங்கள போய் ஹீரோவை போய் புடிச்சு கன் பாயிண்ட்ல வச்சு நம்ம 2 பேர்த்துக்கு போட்டி வச்சுக்கலாமா, யாருக்கு கையில ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஹீரோ பின்னாடி இவன் ஆள் துப்பாக்கியோட நின்று இருக்கான். அந்த திமிர்ல அப்படியே
ரெண்டு பேரும் கைய இந்த பக்கம் அந்த பக்கம் அமுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ தோக்குற மாதிரி அப்படியே நடிக்கிறான். இப்ப அங்கிட்ட இருந்து டைம் எல்லாம் வில்லன் கையில போயிட்டு இருக்குது. அப்ப அப்படியே வில்லனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். அப்படியே கடைசியில செகண்ட் முடியறப்போ டக்குன்னு வில்லன் கிட்ட இருக்கிற டைம் எல்லாம் அப்படியே ஹீரோ உறிஞ்சிடான். அந்த சமயத்துல பின்னாடி இருந்து சொல்லலான்ட்டு அப்படியே கண்ணை நீட்ட போது நம்ம ஹீரோ கால் இருக்கிற துப்பாக்கி எடுத்து டம்மு டம்மு டம்முன்னு அங்க இருக்கிறவங்களே போட்டு தள்ளிடுறான். அந்த திருடனோட பாடி எல்லாம் வந்து போலீஸ் பார்த்துட்டு அவனை பத்தி துப்பி யாரும் தரமாட்டீங்கல்ல, இருங்க உங்களை எல்லாம் வச்சுக்கிற அப்படின்னு அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் திட்டிட்டு அந்த போலீஸ் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப டீப்பா பேசிட்டு இருக்காங்க. பணக்காரங்க எல்லாம் நிறைய பேர் பணத்தை பதுக்கி வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இங்க ஏழைங்க வந்து இந்த டைம் இல்லாம செத்துட்டு இருக்காங்க. அதனால பணக்காரங்க கிட்ட சும்மா இருக்கிற டைம் எல்லாம் கொண்டாந்து ஏழைங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா எல்லாருமே சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து எங்க அப்பா வந்து இது மாதிரிதான் ஒரு பேங்க் நடத்திட்டு இருக்காரு, அதுல நிறைய டைம் வச்சிருக்காரு, அவர் அதெல்லாம் நேர்மையா சம்பாதிக்கல, எல்லாம் வட்டிக்கு மேல வட்டி போட்டு ஏற்ற வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு வாங்கிதான் அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நம்ம வேணா அதை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினியவே பனை கைதியா வச்சு அவங்க அப்பாவை புடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வச்சிருக்கிற டைம் அந்த லாக்க வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. அந்த லாக்கர்ல டைமை சேவ் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸ்ல பல வருஷம் டைம் வந்து சும்மா கிடக்குது. அந்த பாக்ஸ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆட்டியா போட்டு போயிடுறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோவை பிடிக்க அந்த போலீஸ் வந்துகிட்டு இருக்கான். அவன் கையில பாத்தீங்கன்னா 44 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அந்த போலீஸோட கார்ல டெய்லி பேட்டா கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறப்போ போலீஸ்கார்ல நம்ம ஹீரோ வந்து தென்பட்டுறான். ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து அந்த பாஸ் கொண்டாந்து ஏழைங்க இருக்கிற இடத்துல வச்சு சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்து இது எல்லாத்துக்கும் ஈவனா வந்து பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்போ கரெக்டா போலீஸ்கார வந்துடுறான். உடனே அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாம் இவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து டைம் கொடுத்ததுனால பப்ளிக்கே ஹெல்ப் பண்றாங்க இவங்க தப்பிச்சு போறதுக்கு. என்னதான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடினாலும் துரத்தி அப்படியே புடிச்சிடறான். புடிச்சிட்டு மாட்டியா என்கிட்ட அப்படிங்கிறான். ஆமா மனசுல உனக்கு என்ன ஹீரோன்னு நினைப்பா? ஆமா நான் ஹீரோ தான், பணக்காரன் ஏழை ஏற்றத்தாழ்வே இருக்க கூடாது, நான் டைம் வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சு தர போறேன் அப்படிங்கிறான். உன்னால அது முடியாது, இல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஹீரோ சொன்னதை கேட்டு இனிமே உன்னை அந்த மாதிரி பண்ண விட மாட்டேன், ஏன்னா உனக்கு டைம் இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா எனக்கு டைம் இல்லதான், என் கையில 2 நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த சமயம் பார்த்து நம்ம போலீஸ்க்கு ஞாபகம் வருது, ஆமா நம்ம கையில டைம் கம்மியா தானே இருக்கு அப்படின்ட்டு பாக்குறான். கையில ரொம்ப கம்மியான செகண்ட் தான் இருக்குது. அப்படியே அந்த இடத்துலயே டைம் முடிஞ்சு இறந்துடுறான். ஹீரோ அத்தனை வருஷம் டைம் இருக்கிற பாக்ஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தான். கொஞ்சமாவது கையில வந்து டைம் ஏத்தி இருக்கலாம், அப்படியே முழுசா கொடுத்துட்டு வந்துட்டான். இப்ப ஹீரோ கையில 2 நிமிஷம் தான் இருக்குது, ஹீரோயினி கையில 2 நிமிஷம் தான் இருக்குது. இப்ப என்னடா பண்றது, டைமே இல்லையே என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிக்கிறான். அந்த சமயத்துல டக்குன்னு ஞாபகம் வருது, முன்னாடி ஒரு வாட்டி அந்த போலீஸ்காரருக்கு தூக்கிட்டு வர்றப்போ அதுல வந்து டைம் இருக்கும், டெய்லி பேட்டா இருக்கும், ஒரு 2 நாள் 3 நாள் போட்டுடுவாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பான். அந்த ஞாபகம் வந்து தூரத்துல அந்த கார் இருக்குது, என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற டைம் எடுக்கலான்ட்டு ஹீரோ ஓடுறான். பின்னாடி ஹீரோயின் ஒடியான்ட்டே இருக்கிறான். அப்படியே செகண்ட் டக்கு 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 டக்குன்னு தீர்ந்துட்டே இருக்குது. இவனும் போய் டக்குன்னு போய் அந்த கார்ல இருக்கிற டைம் வந்து எடுத்துக்கிறான். எடுத்துட்டு மறுபடியும் ஹீரோயினை நோக்கி ஒடியாரான். முன்னாடி சீன இதே மாதிரிதான் நடந்திருக்கும். அவங்க அம்மாவும் டைம் இல்லாம ஒடியான்ட்டு இருப்பாங்க, இவனும் டைம் இல்லாம ஒடியாருவான். அம்மா மாதிரியே இவளும் இறந்துருவாளான்ட்டு பதட்டத்திலேயே ஒடியாருவான். கரெக்டா ஒரு செகண்ட் அப்படியே கிட்ட வர்ற சமயம் பார்த்து டக்குன்னு டைம் முடி இந்த வாட்டி வந்து டக்குன்னு புடிச்சிடறான். புடிச்சு அவளுக்கு வந்து டைம் கொடுத்துறான். ஹீரோயினி இப்ப சேஃப் ஆயிடுறான். இப்ப ஊருக்குள்ள ஹீரோ கொடுத்த அந்த பாக்ஸ் வச்சு அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் வந்து டைம் கொடுக்குது. அதனால டைம் வந்து ஷேர் பண்ணி எல்லாம் வந்து ஈக்குவல் ஆகிக்கிறாங்க. எல்லா கையிலும் இப்ப டைம் வந்து ஈக்குவல் ஆயிருது. அதனால பொருளாதாரமே மாறிடுது. எல்லாம் ஈக்குவல் ஆகி எல்லாருமே பணக்காரங்களாகி ஏழை ஜோன்ல 2வது ஜோன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஜோன்ஸ்க்கு எல்லாம் நகர்ந்து போறாங்க. இப்ப கவர்மெண்ட்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இன்னும் கவர்மெண்ட் அவங்க 2 பேருக்கு போட்டோ போட்டு இவங்களுக்கு ரிவார்டு, இவங்களை புடிச்சு தரவங்களுக்கு வந்து ரிவார்டுன்னு அறிவிச்சுட்டு தான் இருக்குது. இந்த அறிவிப்பு வந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு நம்ம இந்த வேலையை நிறுத்தக்கூடாது, எங்க எல்லாம் டைம் வந்து பதிக்க வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்கோன்ட்டு ஒரு இடத்துக்கு திருடுறதுக்காக போறாங்க. இந்த படம் இப்படியே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படத்தை பற்றிய கமெண்ட்களையும் இல்ல வேற எந்த மாதிரி படம் வந்து போடலாம் அப்படிங்கிற கமெண்டையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாம இந்த படத்தோட நிறுத்த போறது இல்ல, இன்னும் நிறைய வித்தியாசமான பல கேட்டகரியில இருக்கிற படங்களை வந்து நம்ம போட்டுட்டே தான் இருக்க போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு நல்ல படத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.